உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில அது கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரம்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறந்த யோகங்கள குடுக்கக்கூடிய, பொருளாதார ரீதியா பல நல்ல முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய நிலை. குரு தான் முழு சுபகிரகம். அவரோட நிலை வந்து அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி வந்துட்டாரு. மே மாதம் 26ஆம் தேதியே வந்துட்டாரு. நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆறாரு. எப்படி பார்த்தாலும் இந்த மாத துவக்கத்தில குரு பகவான் கடக ராசியில இருப்பாரு. ஸோ குரு பகவான் கடக ராசியில இருக்காருன்னா, அவர் முழு பலத்தோட, உச்ச பலத்தோட இருக்காரு. குரு பகவான் வந்து முழு சுபகிரகம், தனகாரகன், பொன், பொருள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் அவர்தான். ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வராரு. அதாவது 8ஆம் இடம்ன்ற ஆயுள் ஸ்தானத்துக்கும், லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஸோ அந்த வகையில குரு நல்ல நிலையில இருக்கிறது உங்களுக்கும் கண்டிப்பான முறையில ரிஷபராசிக்காரருக்கும் நல்ல பலன்கள குடுக்க போகுது. அவர் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறது மட்டும் இந்த மாசத்துல சிறப்பு கிடையாது. ஆ ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த மாதம் பிறந்து ஜூன் மாதம் பிறந்து 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து குரு இருக்கக்கூடிய குருவுடைய உச்ச வீடான கடக ராசிக்குள்ள போப்போறாரு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் அமரும்போது, குருவோட சேர்ந்து உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்து அமரும்போது, சுப காரியங்கள வீட்ல நடத்துறது, புத்திர பாக்கியத்துக்கான வாய்ப்பு நல்ல வாய்ப்புகள், திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், பொன் பொருள் சேர்க்கை, வீடு மனை வாங்குறது, கட்டுறது இப்படி பல நல்ல விஷயங்கள குடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குருவுக்கும், சுக்கிரனுக்கும் ஆ திரிகோண நிலையில அதாவது குரு, சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல சனியும், சனி இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல குருவும், சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த அமைப்பு, ஒரு சிறந்த ஒரு யோகம் அது. சுக்கிரனும், சனியும் நல்ல நண்பர்கள். ஒருத்தர் ஒருத்தர் திரிகோணத்துல இருக்கிறாங்க. சனிக்கு வீடு குடுத்த குரு பகவான் அவரும் சனிக்கு திரிகோணத்துல 5ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது சனி இருக்கிறது வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த 3 கிரகங்களும் அதாவது 2 சுபகிரகங்கள், ஒரு இயற்கை அசுபர். இவங்கலாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன குடுக்க போறாங்க. இதுல சனியோட நிலை வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்துக்கு 2 சுப கிரக தொடர்பு, குருவுடைய பார்வையோட கூடிய தொடர்பு கிடைக்கும் பட்சத்துல, உங்களுக்கு நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அருமையான காலமா இந்த ஜூன் மாதம் துவக்கமே இருந்துட்டுருக்கு. ஜூன் மாதம் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி மேல வந்து சூரியன் வந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வந்துருவாரு. மிதுனத்தில புதனோட சேர்ந்து இருக்காரு. உங்க புதனோட சேர்ந்த சூரியன் புதாதித்ய யோகத்த குடுத்து, உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, சமூக அந்தஸ்து, நல்ல சமூகத்தில செல்வாக்கு மிக்க நண்பர்களோட நட்புணர்வு, அவங்க விரும்பி வந்து உங்கள்ட்ட பழகக்கூடிய வாய்ப்புகள், எல்லாத்தையுமே வந்து சூரியனும், புதனும் சேர்ந்து குடுத்துருவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டு ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்திலேயே தொடர்றாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவுக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில்ல இல்லாம பல தொழில் வழிகளா உங்களால வந்து பணம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும்.
அப்போ ஒரு நிறுவனத்தில வேலை பார்த்துட்டு இருந்துட்டு, வேலைய விட்டுட்டு நம்ம வந்து தனியா நம்மளா போய் செயல்படலாமா? சுதந்திரமா செயல்படலாமா? ஆ ஒரே நேரத்தில ஒரு 4, 5 கம்பெனிக்கு அட்வைசரா போலாமா? 4, 5 நிறுவனத்துக்கு நம்மளுடைய திறமைகள குடுத்து, நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள செஞ்சு குடுத்து, அது மூலியமா லாபம் சம்பாதிக்கலாம். இப்படியான யோசனைகள்லாம் இருந்தா தாராளமா செயல்படுத்துங்க. கண்டிப்பான முறையில. நீங்க வந்து ஒரு நிறுவனத்தில இருந்து கை கட்டி சம்பளம் வாங்குற நேரம்ன்றத தாண்டி, ஒரே நேரத்தில பல நிறுவனங்களுக்கான விஷயங்கள செய்து குடுத்து, அதன் மூலியமா லாபம் ஈட்டக்கூடிய யோகமுள்ள ஒரு காலமாவும் ராகு, சூரியன் தொடர்பு அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். தொழில் ஸ்தானத்தில ராகு இருக்கிறது ரிஷப ராசிக்கு ரொம்ப சிறப்பான யோகம். ஆ ராகு மட்டும் இல்ல. தொழில் ஸ்தானத்தில ஒரு 10ஆம் இடத்துல வந்து ஒரு பாவியாது வைன்னு சொல்லுவாங்க. சுபகரங்கள் இருந்தாலும் நல்லது தான். அத விட ரொம்ப சிறப்பு வந்து ராகு. இயற்கை அசுபன்னு சொல்லக்கூடிய அசுபர்களே ரொம்ப கடுமையான அசுப பலன்கள குடுக்கக்கூடிய ஒரு ராகு தான். அவர் 10ஆம் இடம், 11ஆம் இடங்கள்ல இருக்கிறபோது மிக சிறந்த நல்ல பலன்கள குடுப்பார். பல்தொழில் வாய்ப்புகள், பல வகையில வருமான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தக்கூடியவர் வந்து ராகு தான். அவரோட நிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அ அதேமாரி ஆண்டு கிரகம் மற்றொரு ஆண்டு கிரகம் பார்க்குறது எப்பயுமே ராகுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கேது. கேது வந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்காரு. சிம்ம ராசியில கேது இருக்கும்போது என்ன விஷயம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, தொழில் போட்டி, வேலையில போட்டி இதெல்லாம் வந்து நெறைய உங்களுக்கு போட்டியாளர்கள் நெறைய இருப்பாங்க. பொறாமைப்படக்கூடியவங்க நெறைய சுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் சைடுன்னு வச்சுக்கிட்டா கூட, இதுலலாம் நீங்க ஜெயிச்சுருவீங்கன்றது தான் சூரியன், புதன் சேர்க்கையும், குரு, சுக்கிரன் இணைவும் உங்களுக்கு குடுக்கக்கூடிய நல்ல பலன்களா இருந்துகிட்டு இருக்கு. மேலும் செவ்வாயோட இணைவு அதாவது செவ்வாய் வந்து ஜூன் 19ஆம் தேதி உங்க ராசிக்குள்ளேயே வந்துறாரு. செவ்வாய் வந்து நமக்கான கமிட்மெண்ட்ஸ குடுக்கக்கூடிய கிரகம். நெறைய பொறுப்புகள் உங்கள தேடி வரதான் செய்யும். அந்த பொறுப்புகள நெனச்சு பயப்படவோ, கலங்கவோ வேண்டாம். எதுவா இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் எளிதா சமாளிக்கக்கூடிய ஆற்றல அ மற்ற ஏனைய கிரகங்கள் குடுத்துட்டுருக்காங்க. ராகு முதல் கொண்டு, கேது முதற்கொண்டு, சூரியன், புதன், சுக்கிரன், குரு, சனி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு யோக பலன்கள குடுத்துருக்கனால, செவ்வாய் குடுக்கக்கூடிய அழுத்தங்கள நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். செவ்வாய்கள் பொறுப்புகள குடுக்கும். அந்த பொறுப்புகள இயற்கையா, எளிமையா, அ நல்லபடியா உங்களோட கடமைகள சரியா பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள மற்ற கிரகங்கள் உங்களுக்கு துணை இருந்து செஞ்சு குடுக்குறாங்க. அதனால நீங்க இந்த கோச்சாரம் ஜூன் மாதத்தில ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த காலத்த பயன்படுத்தி நீங்க எடுத்த முயற்சிகள செய்யணும்னு நெனச்ச விஷயங்கள நல்லபடியா செஞ்சு கண்டிப்பான முறையில பெரிய வெற்றிகள அடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவதாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவுடைய நிலை நல்லபடியா வரனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, அ ம உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன். ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்க போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில, இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்கிறதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம், இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு
எப்படி இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய நான் கணிதத்தில ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமுமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க ஜாதகத்த தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன தசா நடந்துட்டு இருக்கு, அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.